ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் முதல் கேள்வி, ஹர்ஷவர்தனர் அவர் எந்த மரபை சேர்ந்தவர்? அந்த மரபை தோற்றுவித்தவர் யார்? ஹர்ஷரின் ஆட்சி எவ்வாறு நடந்தது? இதுதான் சின்ன கேள்வி. இதுக்கான பதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கவனிங்க. ஹர்ஷர் அப்படிங்கிறவர் வர்த்தமான மரபை சேர்ந்தவர். அந்த வர்த்தமான மரபு அப்படிங்கிறது பிரபாகரவர்தனர் அப்படிங்கிறவரால் தோற்றுவிக்கப்படுது. அந்த பிரபாகரவர்தனருக்கு 3 பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு ராஜ்யவர்தனர், அடுத்தது ஹர்ஷவர்தனர், அதுக்கு அடுத்தது ராஜ்யஸ்ரீ அப்படின்னு ஒரு பெண். இதில் ராஜ்யவர்தனுடைய ஆட்சி காலம் ரொம்ப கம்மியான காலம்தான் இருக்கும். அவர் எதிரிகளால் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனர் ஆட்சிக்கு வராரு. ஹர்ஷவர்தனுடைய ஆட்சி காலம் கிபி 606 கிபி 647 வரைக்கும். இவர் தானேஸ்வரத்தின் அரசராகிறார். மாலவம், கண்ணோசி ஆகிய இடங்களை வெற்றி கொள்கிறார். ஆனால் இவர் தென்னிந்தியாவுக்குள்ளே வர முடியாது. காரணம், சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி அவரை விட வலுவானவர். 2ஆம் புலிகேசியால் ஹர்ஷவர்தனர் தோற்கடிக்கப்படுகிறார். அதனால் ஹர்ஷர் தென்னிந்தியாவுக்குள்ளே வரல. ஹர்ஷருடைய ஆட்சி முறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரி விகிதம் விளைச்சலில் 6/1. மரண தண்டனை போன்ற கடுமையான தண்டனைகள் எதுவும் அவர் ஆட்சி காலத்தில் காணப்படவில்லை. அடுத்தது இந்த பிரயாக நதி கூட்டம். இதை 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் நடத்துவார். அந்த கூட்டத்தில் அவருடைய சொந்த சொத்துக்களை பூரா மக்களுக்கு தானமாக கொடுத்துருவார். அடுத்தது யுவாங் சுவாங் அப்படிங்கிற அந்த சீன நாட்டு புனித பயணி இவர் காலத்தில் தான் இந்தியாவுக்கு வராரு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் நம்ம நாட்டில் தங்குறாரு. சவுத் இந்தியா வரைக்கும், காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு போகிறாரு. சாளுக்கியாஸ், பல்லவாஸ் இவர்களுடைய அரசவைகளுக்கும் போயிருக்காரு. இவருக்கு தனியாக ஒரு பட்டப்பெயர் உண்டு, புனித பயணிகளின் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர். அடுத்தது ஹர்ஷர் எந்த மதத்தை தழுவினார்னா, அவர் முதல்ல தழுவினது ஹிந்து மதத்தை, அதுக்கப்புறம் புத்த சமயத்தை தழுவுறாரு. அதே சமயத்தில் சிவன், சூரிய கடவுள்களையும் வணங்குறாரு. அடுத்தது கிபி 644 கண்ணோசியில் 23 நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்த மாநாட்டை நடத்துகிறாரு. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். நலந்தா பல்கலைக்கழகம், சில இடங்களில் நாலந்தா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த பல்கலைக்கழகம் யாரால் தொடங்கப்படுது? இதுக்கான பதில் குமாரகுப்தர். இது AD 5ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்படுது. அடுத்த கேள்வி, புரோட்டான்களை கொடுக்கக்கூடியது அமிலம், புரோட்டான்களை ஏற்கக்கூடியது காரம். இந்த அமிலம், காரம் பற்றிய இந்த மாதிரி கொள்கையை சொன்னது யாராரு? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் லவ்ரி அண்ட் ஃப்ரான்ஸ்டட். இவங்க 2 பேரோட கருத்து இது. அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் அழகு முறையில் நிறை மற்றும் நீளம் இவற்றுக்கான அலகுகள் என்னென்ன? இதற்கான பதில் நிறைக்கு பவுண்ட்ஸ் அப்படிம்போம். அடுத்தது நீளத்துக்கான அலகு அடி, ஃபூட் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுதான். நீளத்தை அளக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற முறைலாம் இன்ச்சு, அடி, கஜம், ஃபர்லாங், ஃபேத்தோம், மைல் இந்த மாதிரி அளப்பாங்க. அதை தான் இந்த கேள்வி கேட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, 1 இன்ச் அப்படிங்கிறது எத்தனை மில்லிமீட்டர்? இதற்கான பதில் 25.4 மில்லிமீட்டர். அடுத்த கேள்வி, 1 அடி அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? அதாவது 1 ஃபூட் அப்படிங்கிறத மீட்டரில் சொன்னோம்னா எவ்வளோ இருக்கும்? இதை இங்கே கரெக்ட் 4 டெசிமல்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த வேல்யூ ஆனது 0.3048 மீட்டர். அடுத்த கேள்வி, BTU அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன? இதை நாம் பொதுவாக வெப்பவியலில் பயன்படுத்துவோம். இதுக்கான பதில் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். BTUன்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, SI சிஸ்டத்தில் வெப்பத்தோட அலகு என்ன? இதற்கான பதில் ஜூல்.
அடுத்த கேள்வி, செல்கள் சம்மந்தப்பட்டது, மின்கலன்கள் சம்மந்தப்பட்டது. அந்த மின்கலன்களை இங்கிலீஷில் செல்ஸ் அப்படிம்போம். உயிரியலில் வர செல்கள் வேறு, இந்த செல் வேறு. ஒரு தனித்தனி பீஸாக இருக்கும்போது செல் அப்படிம்போம். 2-3 செல்லை சேர்த்து அப்படியே ஒன்றா தொகுத்தோம்னாக்கா அதை நாம் பேட்ரி அப்படிம்போம். இப்போ இந்த மின்கலன்களில் மின்னழுத்தங்கள் இருக்குது. அந்த மின்னழுத்தம் எவ்வளவு? இப்போ அதுதான் கேள்வி. ஒன்று பைக்ரோமேட்ஸ் அப்படிங்கிற மின்கலம், இதோட மின்னழுத்தம் எவ்வளவு? வோல்டேஜ் அப்படிம்போம். இதோட வோல்டேஜ் 2 வோல்ட் தான் இதோட மின்னழுத்தம். அடுத்தது டேனியல் செல், இதோட வோல்டேஜ் 1.08. அடுத்தது லாக்லாஞ்ச் செல் அப்படிம்போம், லாக்லாஞ்ச் மின்கலம், இதோட வோல்டேஜ் 1.46. அடுத்தது அக்குமுலேட்டர் செல், அதாவது அக்குமுலேட்டர் மின்கலம், இதோட வோல்டேஜ் 1.85லிருந்து 2.2 வரைக்கும். அடுத்தது ட்ரை செல், இதோட வோல்டேஜ் 1.5 வோல்ட். இந்த ட்ரை செல் அப்படிங்கிறது தான் நாம் டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுறது, வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுறது, ரிமோட்டில் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி செல் தான் நம்ம ட்ரை செல் அப்படிம்போம். இதோட வோல்டேஜ் 1.5. அடுத்த கேள்வி, பனிக்கட்டியின் அடர்த்தி என்ன? ஐஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான். இதோட அடர்த்தி 920 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். இந்த பனிக்கட்டி அப்படிங்கிறது தண்ணீரில் மிதக்கும். தண்ணீருக்கு அடர்த்தி அதிகமாக, பனிக்கட்டிக்கு அடர்த்தி அதிகமாக அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தண்ணீருக்கு தான் அடர்த்தி அதிகம். பொதுவாக சில பேர் ஐஸ் கட்டிக்கு தான் அடர்த்தி அதிகம் நினச்சிப்பாங்க. காரணம், ஐஸ் கட்டி கெட்டியாக இருக்கும், தண்ணி அப்படி கெட்டியாக இருக்காது. இந்த இடத்துல கடினத்தன்மைங்கிறது வேறு, அடர்த்திங்கிறது வேறு. அடர்த்தின்னு பார்க்கும்பொழுது தண்ணீருக்கு தான் அடர்த்தி அதிகம். ஒரு கியூபிக் மீட்டர் அளவு உள்ள தண்ணீர் எடுத்தோம்னாக்கா அதோட நிறையானது 1000 கிலோகிராம். அதாவது நீரின் டென்சிட்டி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா 1000 கிலோகிராம் பர் 1 கியூபிக் மீட்டர். இதுதான் தண்ணீரின் அடர்த்தி. பனிக்கட்டியோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி ஆஃப் ஐஸ் அப்படிங்கிறது 920 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். அடுத்த கேள்வி, பாராஃபின் வேக்ஸோட அடர்த்தி என்ன? இதோட அடர்த்தி 900 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். தட் இஸ் 900 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். அடுத்தது, ஸ்தம்பம் என்றால் என்ன? இதற்கான பதில், ராஜபுத்திர மன்னர்களின் வெற்றியை கொண்டாட கட்டப்படும் வெற்றி கோபுரம். இதுக்கு பேர் தான் ஸ்தம்பம். அடுத்தது, கஜினியை தலைநகராக கொண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய அரசை தொடங்கியவர் யார்? இவர் பேர் அலப்டிஜன். இவர் ஒரு துருக்கியர். அடுத்தது, கீத கோவிந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யார்? இந்த நூலை எழுதியவர் பெயர் ஜெயதேவர். அடுத்தது, பிருத்திவிராசராசோ. இந்த நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் சந்த் பர்தாய். அடுத்த கேள்வி, பக்தி காவியம். இந்த நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பர்துஹரி. அடுத்த கேள்வி, உத்தர ராமசரிதம். இந்த நூலை எழுதியவர் யார்? இவர் பேர் பவபூதி. அடுத்த கேள்வி, பிரபோத சந்திரோதயம். இந்த நூலை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் கிருஷ்ணமிஸ்ரர். அடுத்த கேள்வி, விக்ரமாங்க சரிதம். இந்த நூலை இயற்றியவர் யார்? இதற்கான பதில் பில்ஹனர். அடுத்த கேள்வி, கிபி 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய வணிகர்கள் மற்றும் அரேபிய வணிகர்கள் இவர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் எழுந்தபோது சிந்து மாகாணத்தை தாக்கி தன்வசப்படுத்தி கொண்ட அரேபிய தளபதி யார்? அதாவது 8ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்திய வணிகர்களுக்கும் அரேபிய வணிகர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வருது, சில சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகுது.
இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் சிந்து மாகாணத்தை தாக்கி அதை தன்வசப்படுத்துகிற தளபதி யார்? இதற்கான பதில் முகமது பின் காசிம். அடுத்த கேள்வி, சுமார் எந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மதம் இந்தியாவில் பரவியது? இதற்கான பதில் 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில். அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் இஸ்லாமிய மதம் பரவ தொடங்குது. அடுத்த கேள்வி, முகமது கோரி எந்த ஆண்டு மூல்தானை கைப்பற்றினார்? இதற்கான பதில் கிபி 1175. அடுத்த கேள்வி, கன்னௌசி மன்னர் ஜெயச்சந்திரன் எந்த ஆண்டு யாரால் கொல்லப்பட்டார்? இதற்கான பதில் கிபி 1194 முகமது கோரி. அதாவது முதலாம் தரையின் போர் கிபி 1191, அதுக்கடுத்து 2ஆம் தரையின் போர் 1192, குறுக்க ஓராண்டு கேப் விட்டு கிபி 1194 கன்னௌசி மன்னன் ஜெயச்சந்திரனை போரிட்டு ஜெயிச்சிருவார். இந்த போரில் ராஜபுத்திர மன்னர் ஜெயச்சந்திரன் கொல்லப்படுகிறார். அடுத்த கேள்வி, முஸ்லீம் ஆட்சி அதாவது இஸ்லாமியர் ஆட்சி இந்தியாவில் ஏற்பட காரணமானவர் யார்? முகமது கோரி, அல்லது தமிழில் கோரி முகமது அப்படிம்போ, இங்கிலீஷில் முகமது ஆஃப் கவுர் அப்படிம்போ அவர் தான். அடுத்த கேள்வி, பார்சவநாதர் கோயிலும் காந்தாரிய மகாதேவர் கோவிலும் யசோதவர்மன் காலத்தில் எங்கு கட்டப்பட்டன? அதற்கான பதில் கஜுராஹோ. அடுத்த கேள்வி, யாரோட படையெடுப்பால் சந்தேலர்களுடைய ஆட்சி முடிவுற்றது? இதற்கான பதில் குத்புதீன் ஐபக். அடுத்த கேள்வி, குருதி அதாவது மனித இரத்தம் இதனுடைய pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 7.3 7.5 வரை. சில இடங்களில் சராசரி மதிப்பு 7.4 அப்படின்னு இருக்கும். கொஷின் பேப்பரில் உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை தேர்வு செய்துங்க. அடுத்தது, உமிழ்நீரின் pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 6.5 7.5 வரைக்கும். அடுத்த கேள்வி, காஃபியோட pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 4.5 5.5 வரை. அடுத்தது, தக்காளி சாற்றின் pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 4.0 4.4 வரைக்கும். அடுத்தது, எலுமிச்சை சாறு இதனுடைய pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 2.2 2.4 வரை. அடுத்த கேள்வி, இரைப்பை நீரின் pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 1 3 வரை. பாலின் pH மதிப்பு என்ன? அது 6.5. கடல் நீரின் pH மதிப்பு என்ன? இதற்கான பதில் 8.5. அடுத்த கேள்வி, நமது இந்திய அரசியல் சாசனத்தோட அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிற அந்த கொள்கையை நாம் எந்த நாட்டோட அரசியல் சாசனத்திலிருந்து பின்பற்றுகிறோம்? இதற்கான பதில் அயர்லாந்து நாட்டோட அரசியல் சாசனத்திலிருந்து பின்பற்றுறோம். அடுத்தது, நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட அமைச்சரவையை கொண்ட ஆட்சி. இந்த கோட்பாட்டை எந்த நாட்டோட அரசியல் சாசனத்திலிருந்து நாம் பின்பற்றுகிறோம்? இதுதான் கேள்வி. இந்த கோட்பாட்டை பிரிட்டிஷ் நாட்டுடைய அரசியல் சாசனத்திலிருந்து நாம் பின்பற்றுறோம். அடுத்த கேள்வி, எந்த தேதியில் கடகரேகையின் மீது சூரியன் பிரவேசிக்கும்? இதற்கான பதில் ஜூன் 21. அடுத்த கேள்வி, சூயஸ் கால்வாய் எந்த ஆண்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது? இதற்கான பதில் கிபி 1869. இது நம்ம மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு. ஆகவே அது கூட சேர்த்து நினைவில் வச்சிங்க. கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.